ஒரு விளையாடியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஐசிசி சாம்பியன்ஸ் லீக்கின் அரையிறுதிப் போட்டி இன்றைய தினத்தில் முதலாவது அரையிறுதிப் போட்டியாக இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு இடையிலான போட்டி துபாயில் ஆரம்பமாகின்ற இந்த போட்டியை பொறுத்தவரை நாணய சுழி வெற்றி பெற்றிருந்த ஆஸ்திரேலியா அணி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த தீர்மானித்தது. அதன் அடிப்படையில் ஐசிசி போட்டிகளிலே சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளிலும் சரி, உலக கிண்ண போட்டிகளிலும் சரி, இந்திய அணிக்கு தலையடியாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு துடுப்பாட்ட வீரராக இருக்கின்ற டிராவிஸ் ஹெட் இன்றைய தினத்தில் 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 39 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார். ஆரம்பத்திலே முகமது ஷமியினுடைய பந்து வீச்சில் பிடியெடுப்பு தவறிவிட்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. முகமது ஷமியால் அதன் பின்னதாக 39 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருந்தார். ஸ்டீவன் ஸ்மித் 4 ஓட்டங்கள் 4 6 ஓட்டம் 1 இடங்களாக 73 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்க, இறுதி நேரத்தில் எலாஸ்கரி 57 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 8 6 ஓட்டம் 1 இடங்களாக 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 49 பந்து வச்சு 264 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த ஆஸ்திரேலிய அணி. இந்திய பந்து வீச்சாளர் முகமது ஷமி 10 ஓவர்களில் 48 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். வருண் சக்கரவர்த்தி மீண்டும் சிறப்பான முறையில் 10 ஓவர்கள் பந்து வீசி 49 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். ரவீந்திர ஜடேஜா 8 பந்து ஓவர்களில் 1 ஓட்டமற்ற பந்து ஓவர் வீசி 40 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளையும், ஹர்திக் பாண்டியா மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன. இந்திய பந்து வீச்சாளர் சார்பில் இந்திய அணிக்கு 265 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் ரோஹித் சர்மா வந்து அதிரடி காட்டினார். 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டம் 3 இடங்களாக 28 ஓட்டங்களோடும், அடுத்ததாக சுப்மன் கில் 8 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தன. அதன் பின்னதாக விராட் கோலி மற்றும் சிரேஸ் ஐயருக்கு இடையிலான சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் 3வது விக்கெட்டுக்காக 91 ஓட்டங்கள் பெருமதி வாய்ந்த ஒரு இணைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தது. இதில் சிரேஸ் ஐயர் 4 ஓட்டங்கள் 3 இடங்களாக 45 ஓட்டங்களை பெற்றிருந்து ஆட்டம் இழந்திருந்தார். அக்ஷர் பட்டேல் சகலத்துறை ஆட்டக்காரர் சிறப்பான முறையில் மீண்டும் ஒரு துடுப்பாட்டத்தை காட்டியிருந்தார். 4 ஓட்டம் 1 6 ஓட்டம் 1 இடங்களாக 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். விராட் கோலியோடு 5வது விக்கெட்டுக்காக 47 ஓட்டங்கள் பகிரப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அக்ஷர் பட்டேல் ஆட்டமிழந்ததை தொடர்ந்து KL ராகுல் ஆட்டங்களும் நுழைந்திருந்தார். KL ராகுலுடைய இணைப்பாட்டம் மீண்டும் ஒரு சிறப்பான இணைப்பாட்டமாக மாறியிருந்தது. விராட் கோலியோடு 5வது விக்கெட்டுக்காக சிறப்பான இணைப்பாட்டம், 6வது விக்கெட்டுக்காக இவர்களிடையிலே வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே விராட் கோலியோடு 47 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றுக் கொடுத்தன. இதில் அக்ஷர் பட்டேல் ஆட்டமிழந்ததை தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா 24 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டம் 1 இடங்களாக 28 ஓட்டங்கள் அதிரடியாக பெற்றுக் கொடுத்து போட்டியின் போக்கை மாற்றியிருந்தார். அவரும் KL ராகுலோடு இணைந்த 6வது விக்கெட்டுக்காக 31 பந்துகள் 34 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இறுதி நேரத்தில் சிறப்பாக KL ராகுல் துடுப்படுத்தாடி ஆட்டம் இழக்காத 34 பந்துகளில் 6 ஓட்டங்கள் 2 4 ஓட்டங்கள் 2 இடங்களாக 42 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்ததோடு, ரவீந்திர ஜடேஜா ஆட்டம் இழக்காத 2 ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் இந்திய அணி 48.1 பந்து வீச்சில் 6 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 267 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தது. 11 பந்துகள் மற்றும் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்று இந்த ICC சாம்பியன்ஸ் லீக் உலகக்கிண்ண போட்டியில் முதலாவது அணியாக ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. இந்திய ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான ஒரு நாளாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி. அத்தோடு நேத்தன் லாலிஸ் மற்றும் ஆடம் ஷாம்பா ஆஸ்திரேலியா பந்து வீச்சு சார்பில் தலா 2 விக்கெட்டுகளையும், பேன் கூப்பர் கான்ட்லி 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக துடுப்படுத்தாடி சேசிங் மாஸ்டர் என அழைக்கப்படும் விராட் கோலி 84 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஓட்டங்கள் 5 இடங்களாக அவரே இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.